இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 1ல் 1ல் ஃபஸ்ட்டு சம் தேர்டு சப்டிவிஷன். ஏ சமம் எம் கம்மா என்னன்னு கொடுத்துருக்காங்க. பி சமம் இப்படி ஒரு குறி கொடுத்தா என்ன அர்த்தம்? வெற்று கணம். அதாவது கணத்துக்குள்ள ஒன்றுமே கிடையாது, ஒரு புள்ளி கூட வரக்கூடாது, ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போது இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 0 உறுப்புகள் இருக்குது. இதில் எத்தனை உறுப்பு இருக்குது? 2 உறுப்பு இருக்குது. இப்போ நமக்கு ஏ கிராஸ் பி வேணும்னா இந்த எம்மை எது கூட கிராஸ் பண்ணுறோம்? எது கூடயும் பண்ண முடியாது, 0 கூட கிராஸ் பண்ணுறோம். அப்போது 2 பெருக்கல் 0 என்ன வரும்? 0. ஈர் 0 0. அப்போ ஏ கிராஸ் பி நல் செட்டே தான் வரணும், அதாவது வெற்றுகணம் தான் வரணும். அதனால் வெற்றுகணம்னு போட்டுட்டோம். அடுத்தது ஏ சம, இப்போ நமக்கு அடுத்தது கண்டுபிடிக்க போகிறது ஏ கிராஸ் ஏ. அப்போ ஏவை எடுத்து எழுதுகிறோம், திரும்பவும் ஏவையே எடுத்து எழுது. அப்போ இந்த எம்மை எம்மோட சேர்த்தணும், என்னோட சேர்த்தணும். எம்மை எம்மோட சேர்த்திட்டோம், எம்மை என்னோட சேர்த்திட்டோம். அடுத்தது என்ன எம்மோட சேர்த்து என்னோட சேர்த்து என் கம்மா எம் என் கம்மா என். இதோட க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 பெருக்கல் 2 4 உறுப்பு இங்கே வந்துருச்சு. இது ஏ கிராஸ் ஏ முடிஞ்சது. அடுத்தது பி கிராஸ் ஏ வேணும். பியை முதல்ல எழுது, அப்புறம் ஏ எடுத்து எழுது. இது நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 0 எலமெண்ட் இருக்குது, இதில் எம் கம்மா என். இந்த புள்ளி கூட இங்கே வரக்கூடாது, இந்த புள்ளி கூட இங்கே வரக்கூடாது. ஸோ பி கிராஸ் ஏ சமம் என்ன வரும்? இது 0 பெருக்கல் 2 0 தான் வரணும். அப்போ எண்ணிக்கை 0 இருந்தால் இது வெற்று கணம். பி கிராஸ் ஏவும் 0 தான்.